தானே சூப்பர்வைசர், உங்களுக்கு தெரியாம காசு கலெக்ட் பண்றாங்களா? இல்ல கம்பெனி வந்து வாங்குறாங்க சார். நான் கேட்கற கேள்வி புரியுதா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சுதானே எனக்கு தம்பரம் வாங்குறாங்க. அப்படியே சட்டம் வரல. நல்லா இருக்கீங்களாம்மா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு, என்ன பிரச்சனை? எவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு? அம்மா எங்கம்மா ஜெசி? யார் இவங்க? யாரு சூப்பர்வைசர் யாரு? ஏன் சரி அவங்க சட்டெல்லாம் மாற்றி கொடுக்கறது இல்லையா? சட்டு காசு கலெக்ட் பண்ணுறோமா? பண்ணுறது இல்லையா? தெளிவாக சொல்லுங்க, பண்ணுறது இல்லையா? சூப்பர்வைசர் உங்களுக்கு தெரியாம கலெக்ட் பண்றாங்களா? நீங்க தானே சூப்பர்வைசர், உங்களுக்கு தெரியாம காசு கலெக்ட் பண்றாங்களா? இல்ல கம்பெனி வந்து வாங்குறாங்க சார். நான் கேட்கற கேள்வி புரியுதா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சுதானே எனக்கு தம்பரம் வாங்குறாங்க. அப்படியே சட்டம் வரல. ஏன் மாற்றி கொடுக்கல? ஏன் மாற்றி கொடுக்கல? எப்பமா லாஸ்ட்டாக கொடுத்தாங்க? நீங்க என்ன பண்ணுங்க, இவங்க அத்தனை பேரையும் இந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் எந்த கான்ட்ராக்டை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்டை கொடுத்துட்டு இவங்க அத்தனை பேரையும் அந்த கான்ட்ராக்ட்ல வேலைக்கு போட்டு இந்த கான்ட்ராக்டை வெளில எங்களோட வேலையை பத்தி கேட்டோங்க, சம்பளத்தை பத்தி எதுக்கு அதிகமா கேட்டோம். சம்பளம் வந்து எங்களுக்கு கான்ட்ராக்ட் வேணாம், கான்ட்ராக்ட் கோயில இருந்து போடுங்க. நாங்க 12 வருஷம், நாங்களாம் 12 வருஷம் 13 வருஷம் வேலை பாக்குறோம். இத்தனை வருஷம் வேலை பாக்குறவங்களும் இருக்காங்க. அவங்கள வருஷம் பார்த்து நீங்க வேலைக்கு ஆளு எடுங்க. கான்ட்ராக்ட் வந்து குடுக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடையாது. எங்களுக்கு இன்ன வரைக்கும் இஎஸ்ஐ கார்டு கிடையாது. இஎஸ்ஐ கார்டு வரல. பிஎஃப் எல்லாம் எனக்கு கார்டு வந்திருக்கு. கார்டு இது வரைக்கும் பிஎஃப் கார்டு எதுவும் இஎஸ்ஐ கார்டு எதுவுமே வரலங்க. எங்களோட கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு சம்பளம். அமைச்சர் தான் எங்களுக்கு சம்பளம் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அவர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க, இந்த மாதிரி இவங்க கான்ட்ராக்ட் யாருன்னு பார்த்து அந்த கான்ட்ராக்டை நிப்பாட்டிட்டு வேற கான்ட்ராக்ட் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற கான்ட்ராக்ட் நல்ல கான்ட்ராக்டா போட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு 250 ரூபா சம்பளம், ஒரு நாளைக்கு 248 ரூபான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு வந்து சம்பளம் 7500 ரூபா கொடுக்குறாங்க. 31 நாள் வந்தாலும் அதே சம்பளம் தான், 30 நாள் வந்தாலும் அதே சம்பளம் தான். அதுல என்னமோ 241 ரூபான்னு சொல்லி கழிச்சு போட்டு தருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கு சம்பளம் வந்து எப்படி 10ஆம் தேதிக்கு மேலதான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து சம்பளம் போட மாட்டாங்க. நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் அண்ணாமாட்ட சொல்லியிருக்காங்க, எங்க அதிகாரி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஏதுன்னு பாத்துட்டு எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் வந்து 250 ரூபா சம்பளம், இதுக்கு சம்பளத்துல இருந்து குடிச்சிருவாங்க, இல்லைன்னா எங்கிட்ட வாங்கிக்கிருவாங்க. ஆனா எங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்னாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல, நான் போயிருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸுக்கு. சம்பளம் வந்து எங்களுக்கு 548 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு 548 ரூபா கொடுக்கல. அதே 250 ரூபா தான் சம்பளம் தராங்க. நாங்க ஒரு 7 பேர் போயிருந்தோம். 7 பேர் போனப்ப இந்த உங்களுக்கு என்னென்ன சலுகை இருக்கு என்ன ஏதுன்னு அப்பதான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அது வரைக்கும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க இத்தனை வருஷம், நான் வந்து 15 வருஷம் ஆச்சு வளர்வையில, இது வரைக்கும் சம்பளம் எந்த இதுவுமே இல்ல. இல்ல எங்களுக்கு வந்து சம்பளம் வந்து குடுக்குறாங்கன்னா, கான்ட்ராக்ட் சம்பளம் குடுக்குறாங்கன்னா கொஞ்சம் அதிகமா எங்களுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா கோயில வந்து எங்களுக்கு கோயில இருந்து 6000 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் கோயில் சம்பளமா கூட போட சொல்லுங்க. சம்பளம் கரெக்டா வருதுல்ல? என் பேர் வைத்தீஸ்வரிங்க. வர மாட்டேங்குது, எதுவுமே செய்ய மாட்டேங்குது. இல்ல 250 ரூபாய் கொடுக்குறாங்க. 250 ரூபாய் கொடுக்குறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.